வணக்கம். ஓஷோ உலகம். இந்த ஓஷோ உலகத்தில் வந்து ஒரு அருமையான விஷயத்தை நான் சொல்கிறேன். ஓஷோ வந்து தன்னுடைய நூலில் வந்து இந்த விஷயத்தை சொல்கிறாரு. மைக்கேல் ஆஞ்சலோ அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா? மைக்கேல் ஆஞ்சலோன்றது புகழ்பெற்ற சிற்பி, சிற்பக் கலைஞர், ஓவியர் எல்லாமே. அந்த மைக்கேல் ஆஞ்சலோ வந்து வாழ்க்கையில் அவர் வரைந்த ஓவியங்கள், அவர் செய்த சிற்பங்கள் அப்படின்றது இருக்குல்ல, அது காலத்தை கடந்து உலக வரலாற்றில் இடம் பிடித்தது அப்படின்ற அளவுக்கு மைக்கேல் ஆஞ்சலோ இப்போ பேரை சொன்னாலே அப்படியே எல்லாருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு புகழ்பெற்ற, சர்வதேச லெவலில் புகழ்பெற்ற மனிதர் மைக்கேல் ஆஞ்சலோ. அந்த மைக்கேல் ஆஞ்சலோனுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை ஓஷோ தன்னுடைய நூலில் எழுதியிருக்கிறார். என்ன விஷயம் அப்படின்னா, மைக்கேல் ஆஞ்சலோ அப்படியே சாலையில் நடந்து போகிறார். நடந்து போகும்போது ஒரு மிகப்பெரிய கடை அப்படி வச்சுங்களேன். அந்த கடைக்கு முன்னாடி ஒரு பளிங்கு கல் வந்து வெறுமனே கடைக்கு முன்னாடி கிடக்குது. மைக்கேல் ஆஞ்சலோ அப்படியே அந்த பளிங்கு கல்லை பார்க்குறாரு. பளிங்கு கல்லை பார்க்குறாரு. அதையே உத்து அரை மணி நேரத்துக்கு மேலே அந்த வெறுமனே சும்மா கிடக்கக்கூடிய அந்த பளிங்கு கல்லை பார்த்துக்கிட்டே இருக்கார். அந்த கடை உரிமையாளருக்கு வந்து ஒன்றுமே புரியலை. என்னையா இது, ஒரு ஆள் வந்து அப்படியே நடந்து வந்துக்கிட்டே இருக்காரு. அந்த பளிங்கு கல்லையே பார்த்துக்கிட்டே கிடக்கிறாரு. அந்த பளிங்கு கல் சும்மா கிடக்குது. அதை போட்டு இந்த ஆள் அரை மணி நேரம் பார்க்குறான். யார் இந்த ஆள் அப்படின்ற மாதிரி. அப்போ மைக்கேல் ஆஞ்சலோ அப்படின்றதெல்லாம் அந்த கடைக்காரருக்கு தெரியாது. இப்போ நீங்கள் மளிகை கடை மாதிரி ஒருத்தர் நடத்திக்கிட்டு இருந்தாருன்னா அவருக்கு வந்து ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளர், கவிஞர், அவங்களெல்லாம் தெரியுமா? தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி தான் அந்த கடை உரிமையாளருக்கு இவர் மைக்கேல் ஆஞ்சலோ அப்படின்ற ஒரு உலக புகழ்பெற்ற மனிதர் அப்படின்றது அவருக்கு தெரியாது. அவர் அப்படியே அதை பார்த்துக்கிட்டே இருந்தவர் மெதுவாக அந்த கடை உரிமையாளர்கிட்ட வந்தார். சார் அப்படின்னாரு. என்ன விஷயம் அப்படின்னு. இல்லை, இந்த பளிங்கு கல் ஒன்று கிடக்குதுல்ல, அது சும்மா தான் கிடக்குது. அந்த பளிங்கு கல்லை வந்து நான் இவ்வளோ நேரம், ஆமாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, நானும் கவனித்தேன் அப்படின்னு. இல்லை, அந்த பளிங்கு கல்லை வந்து நான் கொஞ்சம் விலைக்கு வாங்கலாம்னு நினைக்கிறேன், அது எவ்வளோ விலை அப்படின்னு கேட்டாப்புல. அப்போ அந்த கடை உரிமையாளர் சொன்னார், அது விலையா? இந்த கடையை வந்து 10 வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்கேன். 10 வருஷமாக அந்த பளிங்கு கல் அப்படியே தான் கிடக்குது. அதை பற்றி இதுவரை யாருமே விசாரித்ததும் கிடையாது. முதல் முறையாக என் வாழ்க்கையிலேயே வந்து முதல் முறையாக அந்த பளிங்கு கல்லை பற்றி கேட்குற முதல் ஆள் நீங்கள் தான். இதுக்கு முன்னாடி யாரும் விசாரித்ததே இல்லை. நானே வந்து அந்த பளிங்கு கல் வந்து உள்ளே நுழைஞ்சி வர ஆளுகளுக்கு ஹிண்ட்ரன்ஸாக இருக்குது, இடைஞ்சலாக இருக்குது, தொல்லையாக இருக்குது, தொந்தரவாக இருக்குது. அதை என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்தேன். அதனால் என்னென்னா, நீங்கள் விலையெல்லாம் கொடுக்க வேண்டாம், காசெல்லாம் கொடுக்க வேண்டாம், அதை எடுத்துகிட்டு போங்க, தாராளமாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா எனக்கு அந்த இடம் வேக்கண்ட் ஆகும். அதில் வேறு என்னத்தையாவது ஒரு பூச்செடியவோ வேறு ஏதாவது ஒன்று வச்சுருவேன். வச்சு அந்த இடத்த பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இது தேவையில்லாமல் அந்த இடத்த ஆக்கிரமித்து எனக்கு வந்து தொல்லையாக தான் இருக்குது. அந்த பளிங்குக்கல்லை தாராளமாக நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, நீங்கள் இது கேட்டதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு இந்த பளிங்குக்கல்லை பணம் எதுவும் அவர் வேண்டாம்னு சொல்லிட்டதுனால பளிங்குக்கல்லை அவர் எடுத்துகிட்டு போயிட்டார். மைக்கேல் ஆஞ்சலோ நேராக வீட்டுக்கு கொண்டு போயிட்டார். வீட்டுக்கு கொண்டு போய் ஒரு சிற்பி வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனார்னா அவர் என்ன பண்ணுவார்? அப்படியே எடுத்துகிட்டு போய் மிக சிறந்த சிற்பத்தை அதில் உருவாக்கினார். அப்படியே பல மாதங்களுக்கு பிறகு அந்த சிற்பம்லாம் உருவாக்கப்பட்ட பிறகு அந்த தான் செய்த அந்த பளிங்கு கல்லில் இயேசு கிறிஸ்துவனுடைய சிற்பம். இயேசு கிறிஸ்து நீங்கள் பார்த்துருப்பீங்களா? இயேசு கிறிஸ்து வந்து மேரி மாதாவினுடைய மடியில் வந்து அப்படியே இரத்த காயங்களுடன், இப்போ சிலுவையிலேருந்து வெளியே வந்த பிறகு, சிலுவையில் இயேசு கிறிஸ்து அரைஞ்ச பிறகு அந்த ஆணியை வச்சு அடித்தது அதெல்லாம் ஆகி அப்படியே இந்த இரத்தக்கரையெல்லாம் வந்து அவருடைய சரீரத்தில் படர்ந்து வழிந்து அப்படின்லாம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அப்படியே வந்து தன்னுடைய தாய் மேரியினுடைய மடியில் தலை சாய வைத்து அப்படியே படுத்திருக்கிறது மாதிரி, தாயினுடைய காலில் தலையை வைத்து படுத்திருக்கக்கூடிய மகன் இயேசு கிறிஸ்து. இதை நீங்கள் நிறைய அந்த ஓவியங்கள்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய படங்கள்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. புகழ்பெற்ற ஓவியம் மைக்கேல் ஆஞ்சலோ வரைஞ்சது தான் அது. அப்போ உடனே மைக்கேல் ஆஞ்சலோ அதை வந்து சிற்பமாக, ஓவியமாக வரையக்கூடிய மைக்கேல் ஆஞ்சலோ அதை சிற்பமாக செதுக்கினார். அந்த பளிங்கு கல்லில் செதுக்கி அதை கொண்டு வந்து அந்த கடை உரிமையாளர்கிட்டையே அதை காமிச்சார். இந்த பளிங்கு கல் இங்கே தானே கிடந்துச்சு, நீங்கள் கூட இதை கேட்டிங்களே, கேட்டோடனே இதுக்கு எவ்வளோ பணம் கேட்டீங்க, நான் காசெல்லாம் வேண்டாம் எடுத்து போங்கன்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு எடுத்து போயிட்டீங்க. அந்த பளிங்கு கல்லில் நீங்கள் இதை பண்ணீங்களா? அதில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு. ஆமாம், அதில் தான் நான் இதை பண்ணேன் அப்படின்னு. இதை எப்படி பண்ணீங்க? ஆச்சரியமாக இருக்கே, அது சும்மா கிடந்த கல், அதில் போய் எப்படி இயேசு கிறிஸ்துவும் மேரி மாதாவையும் எப்படி உங்களால் உருவாக்க முடிந்தது அப்படின்னு கடைக்காரர் அப்படியே ஆச்சரியத்தோடு மைக்கேல் ஆஞ்சலோ பார்த்து கேட்டார். அப்போ மைக்கேல் ஆஞ்சலோ சொன்னார், நான் வந்து இதை படைக்கவும் இல்லை, நான் தீட்டவும் இல்லை, நான் வந்து சிற்பத்தை செதுக்கவும் கிடையாதுங்க. அது ஏற்கனவே அந்த கல்லில் இருந்தது தான். இருந்ததை வெளியே தெரியாமல் இருந்துச்சு, நான் வெளியே தெரிய வச்சுருக்கேன், அவ்வளோதான். அவருக்கு ஒன்றுமே புரியலை. கடை ஓனருக்கு, என்னங்க பேசுகிறீங்க, அது ஏற்கனவே பளிங்கு கல்லில் இருந்துச்சாங்க,
இருந்தது தான். இப்போ நான் வந்து அரை மணி நேரம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், எதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்களே. நான் அப்படி நடந்து வரும்போது இயேசு கிறிஸ்து என்னை கூப்பிட்டாரு. மைக்கேல் ஆஞ்சலோ இங்கே வா, நான் அந்த கல்லுக்குள்ளே மறைஞ்சு வச்சு இருக்கேன், இதிலேருந்து எனக்கு விடுதலை வாங்கித்தாப்பா. நான் எவ்வளோ நாள் இதுக்குள்ளே கல்லுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு, இந்த கல் சும்மாவே கீழே கிடக்குது, இந்த கல்லுக்குள்ளே நான் இருக்கேன், என்னை விடுதலை செய் இந்த கல்லுலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னை கூப்பிட்டு சொன்னார். அவர் கூப்பிட்டு சொன்னதுனால தாங்க நான் உங்கள்கிட்ட வந்து இந்த கல்லை நான் எடுத்துகிட்டு போட்டுமான்னு கேட்டேன். அதனால் அவர் ஆல்ரெடி அந்த கல்லுக்குள்ளே அவர் இருந்தார். இயேசு கிறிஸ்து இருந்தார். ஆக்சுவலாக இயேசு கிறிஸ்து மாதா அவங்க இருந்தாங்க. அந்த இருந்தவங்களை வந்து நான் வந்து அது மாட்டிக்கிட்டு சிறையில் மாட்டிக்கிட்டு இருக்க மாதிரி அந்த கல்லில் மாட்டிக்கிட்டு இருந்தாங்க. அந்த தேவையில்லாத பகுதிகள் இருக்குல்ல, அதை நான் நீக்கினேன். அது நீக்கின உடனே அவங்க வந்து உள்ளே மறைஞ்சிருந்து தெரியாமல் இருந்துச்சு, இப்போ வெளியே தெரிஞ்சிருச்சு. அவ்வளோதான். அன்னெசரி பார்ட்ஸ் இன் தட் மார்பிள், அந்த மார்பிளில் இருந்த பளிங்கு கல்லில் இருந்த தேவையற்ற பகுதிகளை நான் நீக்கினேன். உடனே இயேசுவும் மேரி மாதாவும் வெளியே தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ தான். இயேசு கிறிஸ்து என்னை கூப்பிட்டு எனக்கு விடுதலை வாங்கி கொடு, என்னை இதிலேருந்து விடுதலை செய்யின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அவர் சொன்னதை நான் கேட்டேன். அதனால் நான் வந்து ஓவியம் வரையலை, நான் சிற்பத்தை செதுக்கலை. ஆல்ரெடி இயேசு கிறிஸ்து இருந்தது யாருக்கும் தெரியாமல் இருந்தது, இப்போ நான் வெளியே தெரிய வச்சேன். அவ்வளோதான் உண்மை. தேவையற்ற பகுதிகளை நீக்கினேன், இயேசுவும் மாதாவும் வெளியே தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு. அந்த கடை உரிமையாளருக்கு ஆக்சுவலாக இவர் சொன்ன விஷயம்ன்றது எந்த அளவுக்கு புரிஞ்சிச்சுன்றது ஒரு விஷயம். ஆனால் ஏதோ ஒரு மிகப்பெரிய உண்மையை இவர் கூறுகிறார் அப்படின்றது மட்டும் அவருக்கு தெரிந்தது. இதை வந்து தன்னுடைய நூலில் சொன்ன ஓஷோ என்ன சொல்கிறாரு, அதை என்ன சொல்கிறாருன்னா, இதே மாதிரி தான் இப்படி மைக்கேல் ஆஞ்சலோனுடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சோ அதே மாதிரி விஷயத்தை தான் குருநாதர்கள் செய்கிறார்கள். இப்போ குருநாதர் என்பது என்ன, இப்போ ஓஷோ மாதிரி ஆள் கூட அவரும் குருநாதர் தானே, கௌதம புத்தர்லாம் குருநாதர் தானே, மிகப்பெரிய ஞானிகள். இவங்கெல்லாம் வந்து செய்வது என்ன அப்படின்னா, தங்களை நாடி வரக்கூடிய சீடர்கள், தங்களை தேடி வரக்கூடிய மக்கள், இவங்ககிட்டலாம் நீதி போதனை, அறக்கருத்துக்கள் இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அது சொல்வதன் மூலம் அவர்கள் செய்வது என்ன, உங்கள் மனசில் இருக்கக்கூடிய தேவையற்ற எண்ணங்களை, தேவையற்ற சிந்தனைகளை, தேவையற்ற போக்குகள் எதாவது இருக்குதோ அதையெல்லாம் அவர்கள் ஒரு சிற்பி எப்படி நீக்குகிறாரோ அதை போல மைக்கேல் ஆஞ்சலோ எப்படி தேவையற்ற பகுதிகளை அந்த பளிங்கு கல்லிலிருந்து நீக்கினாரோ அதே போல அவர்கள் தேவையற்ற எண்ணங்களையும் தேவையற்ற சிந்தனைகளையும் உங்களுடைய மூளையிலிருந்து மனதிலிருந்து நீக்குகிறார்கள். அதுதான் ஞானிகள் குருநாதர்களுடைய மிகப்பெரிய பணி. அந்த காரியத்தை அவர்கள் செய்துவிட்டால், எப்படி வந்து இயேசு கிறிஸ்துவ மாதா சிலையும் இயல்பாகவே அந்த கல்லில் இருந்து வெளிப்பட்டதோ அதே போல் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த எண்ணங்கள், உயர்ந்த கருத்துக்கள், உயர்ந்த சிந்தனைகள் அவையே ஏற்கனவே இருக்குது, அது மறைக்கப்பட்டிருக்கு, அது வெளியே தெரிய ஆரம்பித்து விடும், வெளியே ஃப்ளோவாக ஆரம்பித்து விடும், வெளியே ஓட ஆரம்பித்து விடும், வெளியே தோன்ற ஆரம்பித்து விடும். இதுதான் உண்மை. அப்போ தேவையற்ற பகுதிகளை, தேவையற்ற சிந்தனைகளை, தேவையற்ற கருத்துக்களை, தேவையற்ற எண்ணங்களை நீக்குவது அதுதான் குருநாதருடைய ஞானிகளுடைய வேலை. அதைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஓஷோ சொல்லியிருக்காரு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எப்படிப்பட்ட விஷயம். அதுலேருந்து புரிஞ்சுக்கங்க. இந்த ப்ரோக்ராம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, உங்கள் மனசில் கூட இது மாதிரி தேவையற்ற எண்ணங்கள், தேவையற்ற சிந்தனைகள், பயனற்ற எண்ணங்கள், பயனற்ற சிந்தனைகள் இதெல்லாம் நிறையா இருக்கும்ல. அதே மாதிரி இப்போ நீங்கள் குருநாதர்கிட்ட போகிறீங்களோ இல்லையோ, ஓஷோ போன்ற ஒரு மனிதர் உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைச்சிருக்காங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் அடுத்த மேட்ரு. இதையெல்லாம் தாண்டி நீங்களே நினைத்தால் நீங்களே ஓவியராக ஆகலாம். நீங்களே சிற்பியாக மாறி எப்படி மைக்கேல் ஆஞ்சலோ இயேசு கிறிஸ்துவையும் மாதாவையும் வெளியே தெரிய வைத்தாரோ, இயேசு கிறிஸ்துவையும் மேரியையும் வெளியே தெரிய வைத்தாரோ, அதே போல் நீங்களும் உங்களுடைய உள்ளத்தில், உங்களுடைய மூளையில் இருக்கக்கூடிய உயர்ந்த கருத்துக்களை, உயர்ந்த சிந்தனைகளை வெளியே தெரியும்படி செய்யலாம். உன்னத நிலையை அடையலாம்.